கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு தவறான முடிவு எல்லாவற்றையும் மாற்றிவிடும். ஆம், நாம் தினமும் பல முடிவுகளை எடுக்கிறோம். சில முடிவுகள் சிறிதாக தோன்றினாலும் அவை நம் எதிர்காலத்தையே மாற்றிவிடும். தேவ பக்தியுள்ள ஒரு தகப்பன் இருந்தும் தவறான வழியை தேர்ந்தெடுத்த ஒரு ராஜாவை பற்றி இன்று நாம் கற்றுக்கொள்வோம். தேவனுடனான உங்கள் உறவுக்கு நீங்களே பொறுப்பு என்பதை நினைவு கொள்ளுங்கள். நம்முடைய வேத வாசிப்பு 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 21 அதிகாரம் 1 முதல் 15. யூதாவின் நல்ல ராஜாக்களில் ஒருவனாகிய யோசபாத் ராஜாவின் மூத்த மகன்தான் யோராம். மூத்த மகன் என்ற காரணத்தினாலே யோசபாத் மரித்த பின்பு யோராமுக்கு ராஜ பதவி கிடைத்தது. யோராமின் சகோதரர்களுக்கு யோசபாத் ராஜா நிறைய சொத்துக்களை அவர் கொடுத்திருந்தார். இவருக்கு யோராமுக்கு ஒரு ராஜ பதவி கிடைத்திருந்தது. யோராம் ராஜாவாகிற போது அவனுக்கு 32 வயதாக இருந்தது. அவன் எருசலேமில் 8 வருடங்கள் ஆட்சி செய்தான். அவனுக்கு நல்ல தேவபக்தி உள்ள தகப்பன் இருந்தும் அவன் தன் தகப்பனின் நல்ல வழிகளை பின்பற்றவில்லை. அதற்கு பதிலாக இஸ்ரவேலின் ஆகாப் ராஜா மற்றும் எசபேல் ராணியின் மகளான அத்தாலியலை திருமணம் செய்து கொண்டான். இந்த திருமணம் அவனை தேவனை விட்டு விலகச் செய்து விக்கிரகங்களை ஆராதிக்க வைத்தது. ராஜாவான உடனே யோராம் தன் சகோதரர்கள் எல்லாரையும் இரக்கம் இல்லாமல் சில தலைவர்களையும் கொன்று குவித்தான். அன்போடும் நீதியோடும் ஆட்சி செய்வதற்கு பதிலாக பயமுறுத்தியும் கொடூரமாகவும் ஆட்சி செய்தான். யோராம் தேவனுடைய வழிகளை புறக்கணித்ததால் அவனுடைய ராஜ்யம் துன்பப்பட்டது. சுற்றிலும் இருந்த நாடுகள் யூதாவுக்கு எதிராக எழும்பின. அவனுடைய தகப்பன் பெற்ற வெற்றி பலவற்றை யோராம் இழந்தான். எலியா தீர்க்கதரிசி யோராமுக்கு ஒரு கடிதம் எழுப்பி அவனுடைய பொல்லாப்பின் நிமித்தம் தேவன் அவனை தண்டிப்பார் என்று எச்சரித்தார். தன் ஆட்சியின் கடைசி ஆண்டுகளில் யோராம் கொடூரமான நோயினால் வேதனைப்பட்டான். 8 வருடங்கள் ஆட்சி செய்த பிறகு மிகுந்த வேதனையோடு இறந்தான். வேதாகமம் அவனை பற்றி சில வருத்தமான ஒரு காரியத்தை பதிவு செய்திருக்கிறது. அவன் ஒருவராலும் விரும்பப்படாமல் செத்து போனான் என்று. மற்ற நல்ல ராஜாக்களைப் போல அவனுக்கு மரியாதை கிடைக்கவில்லை. சில நேரங்களில் ஒரு மனிதன் செய்த நல்ல காரியங்களிலிருந்து மட்டுமல்ல, அவன் செய்த தவறிலிருந்து கூட நாம் பெரிய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இன்றைய இளைஞர்கள் பலர் என் பெற்றோர் கிறிஸ்தவர்கள், அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று நினைக்கிறார்கள். ஆனால் பெற்றோரின் விசுவாசம் நம்மை ரட்சிக்க முடியாது, நமக்கென்று சொந்த விசுவாசம் வேண்டும் என்பதை யோராமின் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகிறது. இன்று உங்களை சுற்றி பல காரியங்கள் செல்வாக்கு செலுத்துகின்றன. நண்பர்கள், சோஷியல் மீடியா, சினிமா, இசை மற்றும் இணையதளம் போன்றவை உங்கள் சிந்தனையை மாற்றும் சக்தி கொண்டவை. தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்கள் அனுமதித்தால் அவை மெல்ல மெல்ல உங்கள் இருதயத்தை தேவனை விட்டு பிரித்துவிடும். ஆனால் தினமும் நல்ல முடிவுகளை எடுக்கும் வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. தேவனுக்கு கீழ்ப்படியவும் நல்ல ஆலோசனைகளை கேட்கவும் உங்கள் விசுவாசத்தை வளர்க்கும் நண்பர்களோடு பழகவும் நீங்கள் தீர்மானிக்கலாம். தேவ பக்தியுள்ள குடும்பம் ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆனால் தேவனை பின்பற்றுவது என்பது ஒவ்வொருவரின் சொந்த தீர்மானம். மனப்பட வசனம்: மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாசனைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 33 வசனம். சரி, இன்றைக்கு நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு என்ன செய்ய போகிறோம்? 5 நிமிடங்கள் ஒதுக்கி நம்மை தேவனை விட்டு பிரிக்கும் காரியங்கள் ஏதேனும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று காட்டுமாறு ஜெபியுங்கள். நல்ல முடிவுகளை எடுக்க தேவையான தைரியத்தையும் ஜெபத்தில் கேட்கலாம். அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கு இந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன் இந்த முடிவால் 1 வாரம், 1 மாதம் அல்லது 1 வருடம் கழித்து என்ன பலம் கிடைக்கும் என்று யோசியுங்கள். நம்முடைய சரீர வளர்ச்சிக்கு இன்றைய நாளில் போதிய அளவு தண்ணீர் குடியுங்கள். குறைந்தது 20 நிமிடங்கள் சுறுசுறுப்பாக உடற்பயிற்சி செய்யுங்கள். ஆரோக்கியமான உடலே உற்சாகமாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய உதவும். நம்முடைய சமுதாய வளர்ச்சிக்கு பிறரை உற்சாகப்படுத்துங்கள். உங்கள் சக மாணவர், சக மக்கள், உடன் வேலையாட்கள், உடன் பிறந்தவர் அல்லது நண்பரிடம் அன்பாக பேசுங்கள். புறம் பேசுவதையும் காயப்படுத்தும் வார்த்தைகளையும் தவிர்த்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆலயம் செல்வோம், கர்த்தரை தொழுது கொள்வோம், ஆசீர்வாதமாய் வாழ்வோம். God bless you.